கைஸ், நான் சொல்ல போற இந்த ஒரு ஐடியா இந்த கேஸ் பிரச்சனை, இந்த பெட்ரோல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகுது. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். அதாவது இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மு.க. ஸ்டாலினுக்கு, நரேந்திர மோடிக்கு, முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப் இவங்க எல்லாத்துக்குமே டேக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் இது என்ன பிரச்சனைன்னு எங்க அண்ணன் மதன் கோரி சொல்லுவாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. கப்பல்கள் வந்து மேல கீழ போயிட்டு வந்துருக்கும். இதுல ஒரு சைடு போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. அதே மாதிரி கீழ மேல போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. சோ கப்பல்கள் உள்ளேயும் கீழயும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள போய் எல்பிஜி லோட் பண்ணுவாங்க. அந்த கேஸை கொண்டு வந்து இந்தியால கொடுப்பாங்க. அமெரிக்கா இவ்ளோ ஈரானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து நான் வந்து யாராவது வந்தீங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க இடம் கிடையாது. பட் தேர் கண்ட்ரோலிங் இட். இப்போ இன்னொரு ஒரு கப்பல் இந்தியாக்கு வர வேண்டிய ஒரு கேஸ் கப்பல் வந்து அந்த வழியா வந்துச்சுன்னா நீ என்ன கேட்காம எப்படி வரலாம்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன் அப்படிங்கறாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க? தண்ணி வழியா யாரு வந்தாலும் போட்டுருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். ரைட்டா? தம்பி கிடையாது. இப்படிதானே வருவான்னு சொன்னேன். அவங்க வந்த உடனே அதுக்கப்புறம் ஒண்ணு. பட் நான் சொல்றது என்னன்னா, தண்ணி வழியா வராம தர வழியா வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. புரியல? இந்த மேப்பை பாருங்க. இப்போ ஈரான் என்ன சொல்றான்? தண்ணி வழியா வந்தா தானே போட்டுருவேன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ரோட்டை போட்டு அங்க ஒரு ட்ரக்கை ஒன்றை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்படி பண்றதுனால நம்ம தண்ணி வழியா போகணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு எட்ஜில் அந்த கப்பலை நிறுத்தி நம்ம அதை ஏற்றுமதி பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஐடியா ஏன் மற்றவங்க யாருக்குமே தோண மாட்டேங்குது? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐடியா நம்பர் 2. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஈரான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுமே ப்ரெஷர் பண்றாங்க. ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் தான் அந்த இடத்துல ஃப்ரீயா போயிட்டு வரலாம், உன்னை நான் பெருசா தொல்லை பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. சைனா மட்டும். ஏன்னா சைனாவும் ஈரானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. சைனாக்கு போகிற கப்பல்கள் மட்டும் அமைதியா போயிட்டு இருக்குது. ஈரான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. மற்ற கப்பல்கள் ஈரானும் சைனாவும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சைனாவில இருந்து ஒரு 10 பேர்த்த கொண்டு வந்து நம்ம இந்தியா கப்பல்ல வச்சிருவோம். நாம இஸ்ரேல் கிட்ட சொல்லிடலாம், இந்த கப்பல்ல சைனாக்கு இருக்காங்க, நீங்க ஒருவேளை சுட்டீங்க அப்படின்னா எங்களோட சேர்ந்து அவங்களும் இறந்துருவாங்க. இதனால உங்களுக்கும் சைனா சண்டை கண்டிப்பா வரும். எப்படா எங்க ஆளை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சைனா பிரசிடென்ட் கேட்பாரு. இதனால உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடும். ஸோ தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு கேட்க முடியும். பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்ல. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கையை தட்டினா மட்டும் ஓசை வர்றது, 2 கையும் சேர்த்து தட்டினா தான் ஓசை வரும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.